பொழுது போனா இவங்களுக்கு மரத்தடி 15ஆம் புள்ளி தெரிஞ்சதுதானே. வா வா. என்னங்க உங்களைத்தான் ஆனது போதும், சாப்பிட வாங்க. இரு சிவகாமி, இன்னும் ஒரு ஆட்டத்தையும் ஆடிட்டு வந்துடுறேன். நல்ல ஆட்டம். 15ஆம் புள்ளி கோட்டுல உட்கார்ந்துட்டா உங்களுக்கு பசி தூக்கம் பகல் ராத்திரி எல்லாமே மறந்து போகுது. இந்த கண்ணம்மா, நாங்க உங்கள் ஆட்டமா வெட்டி கதைங்க பேசிக்கிட்டு இல்லாம புலியையும் ஆட்டையும் வெட்டிக்கிட்டு விளையாடுறோம். சிவகாமி, நம்ம முத்தையண்ணன் யார் தெரியுமா? சாந்தமூர்த்தி மகாத்மா காந்தி. அதனாலதான் இந்த வேடப்பட்டி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நாட்டாமக்காரரை ஆக்கி இருக்காங்க. கண்ணம்மா, வீரப்பன் யார் தெரியுமா? அட்டாதுட்டி பண்ணுன ஹிட்லர். அதனாலதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா கோவிச்சுக்கிறான். எங்க மாமா பெரிய கோவக்காரன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் பெத்த புள்ள வேற எப்படி இருப்பாரு? அப்படின்னா அப்பா மாதிரி எனக்கேம்மா அடிக்கடி கோவம் வர மாட்டேங்குது? வீரப்பா, மாணிக்கம் எங்க? அவன் எங்கேயாவது கம்பு விளையாடிக்கிட்டு இருப்பான், அல்லது காலை கொம்பை பிடிச்சி முறுக்கிட்டு இருப்பான். வீரப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்ல, வீரமா தான் இருப்பான். துரை, சோமு, போய் பெரிய நான் சாப்பிட கூட்டு வாங்கடா. முடியாது, அது எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? சோமு பச்சா, எங்க மணி போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்குது. டேய் மணி, நீ போய் கூட்டிட்டு வாடா. ஓடாத, நில்லு. அஞ்சலா, 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 நில்லு. அஞ்சலா, ஐயோ ஐயோ, மனுஷப்படி நடந்துக்க. அட பாவி, இந்த பச்சை குழந்தை பார்த்து கூட நினைச்சேன்ல. ஐயோ, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு குழந்தைய காட்டி ஏமாத்தா பாக்குற. உடனே குழந்தை. ஐயோ, குழந்தை ஒண்ணு செய்யாது. மனசுப்படி நடக்கல, குழந்தைய கொல்லுற. சத்தியமா குழந்தைக்கு யாரோ குழந்தைய. ஐயோ, ஐயோ, குழந்தை, ஐயோ, ஐயோ, குழந்தை, ஐயோ, 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 குழந்தை, விடு, விடு, ஐயோ, குழந்தை, ஐயோ, வெளியே போடா. இந்தாமா குழந்தை, இந்த மாதிரி தனியா வா. மாணிக்கம் வந்துட்டானே. மாணிக்கம், இன்னைக்கு உனக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. கண்ணம்மா, சிவகாமிக்கு தம்பி அனுப்பிச்சு. ஏம்மா, சோமு துறையெல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, நீ தான் சாப்பிடணும். வா தம்பி. சுண்ணாம்பு ஜாஸ்தி. வா பெரியம்மா. போதும்ப்பா, அடுத்த ஆரம்பிச்சு. என்ன போயிட்டா எங்க பாருங்க. என்ன சாப்பாடு அதுக்குள்ள அவசியம்? பாத்தியா, முத்தையா கவுண்டரு, வீரப்பன் பிள்ளை, இவங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருந்து இந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மையே விரட்டிடுவாங்க போல் இருக்கேன். காசி, முத்தையா வயலு என் வயலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால முறை தண்ணி பாய்ச்ச எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு தெரியுமா? அண்ணே, என்ன அவன் வயலோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன் வயலுக்கு என்னைக்கு இடைஞ்சலாம். அது கிடக்கட்டவா, இந்த பயலுக்கு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, என்ன எனக்கு இதே யோசனை தான் அண்ணே. அண்ணே, என்ன கண்டுபிடிச்சிட்டேன். எல்லக்கல்ல தள்ளி வச்சதால இப்ப முத்தையானாலும் பெருகி போச்சு, வீரப்பனாலும் குறுகி போச்சு. வீரப்ப முன்போதக்காரன் திடீர் முடிவுக்கு வருவான். அந்த முடிவு அவங்களுடைய ஒற்றுமையை முடிச்சிடும். அப்புறம் நீதான் இந்த ஊருக்கு நாட்டாமக்காரன். எப்படி யாரும் வந்த மாதிரி தெரியும். ஓடி போவோம். வீரப்பா, உனக்கு முன்னாடி வந்து ரொம்ப வயல தள்ளி விடலாம் நினைச்சேன். நீ இல்லாம எனக்கு முக்கிய வந்துட்டேன். வீரப்பா, வீரப்பா, எல்லைக்கல் இங்க எப்படி வந்தது? இது யார் செய்த வேலை? இதை பார்த்து தான் வீரப்பா அப்படி பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கண்ணம்மா, கொஞ்சம்
கொஞ்சம் நீரா கலங்கொண்ட. இந்தாங்க. ஏன் என்னமோ போல இருக்கிறீங்க? வழக்கத்துக்கு விரோதமா இன்னைக்கு பொழுது வேற தினசா வெடிச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு புரியாது, நீ வேலையை பாரு. சோமு அப்பா கோமா இருக்காரு. அவருக்கும் எனக்கு தெரியாதா? பாருடா பாப்பா, அழைத்து சாப்பிடறது முந்தி ஒரு தரம் பைஞ்சாமொழி ஆடுவி ஆடல? அட என்னப்பா பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க? நீ பேசாம இருப்பா. வாடா, இன்னைக்கு நாம 2 பேரும் ஆடுவோம். பரப்பையில வெட்ட முடியுமா? இதோ கட்டி விட்டேன். வெட்டி விட்டேன். இன்னும் நேரத்துல உன்னை தோக்கடிக்க போறேன். பையில போடா, கையில வச்சு. என்ன சொன்ன? தோக்கடிச்சு விடுவியா? டேய் சொமு, அந்த ஆட்டம் கட்டு பண்ண என்னடா பண்ணுவ? டேய் இந்த ஆட்டம் நடக்கலாம். இதுனா இப்ப என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அவர் மட்டும் ஒண்டே ஆடிக்கிட்டு இருக்காரு. வாங்களே. எனக்கு சொல்ற. அப்படிதான். அப்போ டேய் அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. டேய் டேய் கொண்டடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. டேய் இங்க வா. அப்போ அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. வேடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. எழுது போடா. 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 எழுது போடா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? வெட்டு நாளே. வீரப்பா, அட என்னப்பா இன்னும் கோபம்? எங்க மறுபடியும் முகத்தை பாரு. நீ செய்த காரியத்தை பார்த்த கண்ணாலும் முகத்தை பார்க்கலாமா? பேசாத, நீ கூட வா. எதுக்கு? சொன்னப்பா நான் பண்றேன். பாத்தியா வீரப்பா, எல்லக்கல்ல என் நிலத்திலேயே தள்ளி வச்சிருக்கேன். ஏன் உன் நிலத்தை இன்னும் அதிகமாக்கு? போதுமா? போதும் போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கல்லு ஏன் நிலத்துல இருந்ததை பார்த்தனே, உடனே நான் செய்தவையிலன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே வீரப்பா? பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்திருப்ப, ஆனா நான் மறக்கல. நெல்ல விட்ட பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு 4-5 பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க. அப்ப நீ எங்க இருந்தோ ஓடி வந்தேன். அவங்களை அடிச்சு துரத்தி என்ன காப்பாத்துன. அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம். தம்பி, என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்யும். இது சத்தியம், சந்தேகப்படாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான்? திடீர் சந்தேகப்படுற வீரப்பனங்க இருக்கும்போது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம்? இரு, இந்த கல்ல பிடிங்கி பழைய இடத்தை நட்டு வச்சு வந்துடுறாங்க. நில்லு தம்பி, நம்ம அன்புக்கு எல்லை கிடையாது. அதுபோல இன்னையில இருந்து நம்ம நிலத்துக்கு எல்லை கிடையாது. அப்படி வட்டாரத்துல இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேடீரா இல்ல பொய் சொல்றீரா? ஐயாவிக அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேருங்க ஐயோன்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடுறானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வஸ்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. அவனுங்க போனதுக்கு ஏன் நீர் அழுது? பின்ன என்னங்க, உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உலக அனுபவம் தெரியாம நான் கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கிறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வாய் சின்ன தம்பி, ஐயா, சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்ப. உருட்டியாம வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்னை நான் இங்க எப்படியா வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கீங்க. அது மாத்திரமா, என் ஆஸ்தி எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கு பிள்ளையா வச்சிருக்கல. எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கு பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல நானும் தெரியாம கேட்கிறேன். எந்த முதலாளி வந்து கணக்கு பிள்ளை வந்து வேலைக்காரனா வச்சிருக்க? கைய மடக்கு அதிகமா எதுக்கத்தால்
ஓஹோ, மேல போயிட்டீங்களா? கண்ணே, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்து விடும் என்றா நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா கவலை பையன். என்ன தைரியம் முடியும் உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ இந்த வேலையை செய்யற? இரு ஒண்ணு சொல்றேன், மொத்த காட்டிலே இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க ஏசமா, சுடாதீங்க. பேசாத, நீ ஏதாவது பேசின முதல்ல ஒன்ன சுட்டுருவேன். விலகு விலகுன்ற. டேய், இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன்? திரும்ப வேண்டாம், அப்படியே உன்னை தீர்த்து கட்டி போடுறேன். ஐயா எதுமா எதுமா, இது நம்ம சின்னம்மா. என்ன காவேரியா? ஏன்பா நிறுத்திட்டீங்க? துப்பாக்கில தோட்டா இல்லையா? தோட்டா கிடக்கட்டும் தோட்டா, இப்ப எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது. ஆமா, இது என்னம்மா இது ஆம்பளை பசங்க துணி எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற? சுத்த கன்றாய் பள்ளியாவில் இருக்கிற. ஒண்ணுமில்லைப்பா, பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திகை பாத்துக்கிட்டு வந்தேன். நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆடுன்னு ஆடி போச்சு. வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது. பொருள் கூட ஆம்பளை போல இருந்தது, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன், மூஞ்ச பாரு. முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா? குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எடுத்து வர பேசிக்கிட்டு இருக்கிற. ஏமா போய் இதோட காதல் நாடகம் நடத்துற நீ? ஏன்பா சிங்காரிக்கு என்ன? அவளுக்கு என்ன, 5 வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா கந்தசாமி வீட்டு சோத திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான். நவந்துகிட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலில பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்தை காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது இப்பவே வா? ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுக்கிச்சு. சரி, நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் பரப்புறேன். சரி சரி. அப்பாப்பா நானும் வரேன்ப்பா, கம்பு சண்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ. படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்தியில கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேசாம வீட்டுல இருமா, நான் வந்துடுறேன். சிங்காரி என்னய்யா வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன்? எங்க குருநாதரோட கம்பு விளையாட கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னய்யா இரியா, ஏன் துள்ற? என்ன சமாச்சாரம்? அவன் சொன்னானே, ஆமா, இந்த கூட்டத்துல யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்கு தான் எழுந்துச்சு. வீரன்லையா போனோம்? நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உட்காரியா, இங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஓஹோ, இந்த கூட்டத்திலே யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்குத்தான் இந்த மாலை. ஷாபாஷ்.
பேசாம இறையா பாத்துக்கிட்டு. சின்ன தம்பி, நமக்கு பாடி கார்டு வேணும்னு கேட்டனே, இந்த பய சரியான ஆளியா எனக்கு. எனக்கும் தெரியும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போய் கையோட உதறாதையா நீங்க. சும்மா இருக்கியா? இந்த கம்பு சத்தம் ஏன் பத்திரவனோட பார்க்க விட மரியாதையா போய் காருக்கு அவனை அழைச்சிட்டு வாயான்ற என்னமோ கம்ப போயாங்க சீக்கிரம் போய போறான். பெரிய வீரர் கம்ப வேற துண்டு துண்டு துண்டாவது மண்டாவது தலையில அடிச்சு. நேரமாச்சு, நான் வர்றேன். என்ன காளிங்க, என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுங்க. எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்ப சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை உன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றத கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திட சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க. பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. பயத்த விடுங்க, பயத்த விடுங்க. முதலாளி, என் சிசிய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றேங்க. இங்கேதான் வந்தீங்க. வித்தியை காட்டி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே. எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன், புரிஞ்சுக்க வேண்டாம். போயிருங்க. நிர்மாணிக்கம் என்னப்பா தலையில கட்டுப்பட்டிருக்கு? சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பேட்டையா சண்டைய போட்டியோ யாரு கண்டா? நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பாயணும். காலையில எழுந்து போய் வேலையை செய். போ. முரட்டு போய புள்ள. கவிதைகள் பாடவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே